ஹரி ஓம். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அன்பான மக்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அடியேன் உங்கள் ரவி யோகரத்னா. இன்று ஒரு அற்புதமான காணொளி. எப்பொழுதும் போல இன்று நம் பார்க்க இருக்கும் காணொளியில் நம் அஞ்சரப்பெட்டியிலும் நம் வீட்டில் உள்ள மளிகை சாமான்களிலும் இருக்கும் சில உணவுப் பொருட்களில் எவ்வாறு நமக்கு அந்த உணவுப் பொருட்கள் எவ்வாறு நம் உடல் நலத்துக்கு சிறந்தது என்பதை பார்க்க போகிறோம். கவனமாக இக்காணொலியை முழுவதுமாக பார்த்து பலனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு முன்னதாக முன்னுரையாக அடியனை பற்றி எப்போதும் போல் ஒரு முன்னுரை. அடியன் ஒரு யோகா ஆசிரியர். கடந்த 1987 முதல் இந்தியாவில் பல இடங்களில் பல மாநிலங்களில் யோகாவை பரப்பியுள்ளேன். அது மட்டுமல்லாமல் உலக நாடுகளில் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, இட்டலி, பிரான்ஸ், பெல்ஜியம், ஹாலந்து போன்ற நாடுகளுக்கு சென்று பல தடவை அங்கே யோகாவை பரப்பியுள்ளேன். அதனால இங்க சென்னையில யாருக்காவது யோகா கிளாஸ் தேவைப்பட்டதுன்னா 9840104526 என்ற கைபேசி எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க. அடியேன் நேரடியாக தங்கள் இல்லத்திற்கு வந்து பயிற்சி கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் அலுவலகம் என்றால் அலுவலகம், கம்பெனியில கம்பெனி, எங்க வேணாலும் கூப்பிடுங்க. அது மட்டுமல்லாமல் முக்கியமாக ஆட்டிசம் போன்ற குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கு யோகா பயிற்சி மிக முக்கியமானது. தாங்கள் எடுத்துக்கொள்ளும் மருந்துகளின் கூட யோகாவையும் சேர்த்துக்கலாம். அதனால கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வீட்டுக்கு கிளாஸ் எடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா சிறியோர்கள் முதல் முதியோர்கள் வரை 100 வயசுக்கு மேல இருந்தாவோட கிளாஸ் எடுக்கலாம். யாருக்காவது உடல்நல சரியில்லைனாலும் அவங்களையும் அப்படியே விட்டுறவேனா, அவங்களுக்கும் கிளாஸ் எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் அடியன் ஒரு உலக அமைதி காப்பாளர், வேர்ல்டு பீஸ் மேக்கர். கடந்த 1985 முதல் சுமார் 3 லட்சத்துக்கும் அதிகமான கிலோமீட்டர்கள் சைக்கிள்லயும் மிதிவண்டியில, அது இல்லாம ஒரு 6 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல இருசக்கர வாகனம் மோட்டார் சைக்கிள்லயும் இந்தியாவில் பல மாநிலங்களில் சுற்றுப்பயணம் செய்து உலக அமைதியை பரப்பி உள்ளேன். போர் இல்லா உலகம், அணு ஆயுதம் கூடாது, ஏழ்மை, சுகாதாரம், கல்வி, உலகம் வெப்பமயமாக ஆகக்கூடாதுன்னா என்னெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் சேர்த்துதான் இந்த பயணம்லாம் மேற்கொண்டிருக்கேன். இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் யோகாவை பரப்பி கொண்டே இங்கிருந்து மகா கும்பமேளா 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர மகா கும்பமேளாவுக்கு சென்று வந்துள்ளேன். அப்பொழுது எடுத்துட்டு வந்து திரிவேணி சங்கம் தீர்த்தம் இது எல்லாருக்கும் தெளிக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிக்கோங்க. 5100 கிலோமீட்டர் சென்று வந்துள்ளேன் இருசக்கர வாகனத்தில் 10 மாநிலங்களில். சரிங்களா? அப்ப சென்று வந்தப்போ எடுத்துட்டு வந்த இந்த தீர்த்தம் இது திருப்பியா நம்மளுக்கு கிடைக்கணும்னா 144 வருஷம் நம்ம காத்து கொண்டு இருக்க வேண்டும். அதனால் இதை அத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு நான் நேரடியாக கொடுக்க முடியாது. இந்த கொஞ்சோண்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவுதான் வச்சுட்டு இருக்கேன். இதை நம்ம எத்தனை பேருக்கு கொடுக்கறது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க மக்களே. அதனால இது எல்லோருக்கும் இந்த காணொலி மூலியமாக தரிசனம். திரிவேணி சங்கமம் அலகாபாத் பிரயாகராஜ்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. இது அனைவருக்கும் தெளிக்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது இல்லாமல் முருக பக்தர், சிவபக்தர், இப்ப பாத்தீங்கன்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா, திருப்போரூர் முருகனுக்கு அரோகரா, கந்தக்கோட்டை முருகனுக்கு அரோகரா. நீங்க எப்படி வேணாலும் சொல்லி இந்த முருகப்பெருமானை வழிபடலாம். இந்த வேலை நீங்க எப்பவுமே நான் காட்டுற வேலை அப்படியே இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க உள்ள. உங்க கையில வேலை இல்லைன்னா கூட இந்த வேலை நீங்க பார்த்தது மறக்க மாட்டீங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு உங்க பயணத்தையோ இல்ல உங்களுடைய அன்றாட வேலையோ நீங்க துவங்குங்க. பயம் வேண்டாம். பயம் நீங்க முருகப்பெருமான் உங்களுடன் இருப்பார். இந்த வேல் இருக்கு, அதனால உங்களுக்கு பயம் தேவையில்லை. எதை பத்தியும் கவலையே படாதீங்க. சரிங்களா? ரிலாக்ஸா உங்களுடைய வாழ்க்கைய எடுத்துட்டு போயிட்டே இருங்க. மிச்சம்லாம் இவர் பார்த்துப்பார். ஓகேங்களா? முருகனுக்கு அரோகரா. முருகன் நான் வழிபடுற ஒரு அற்புதமான தெய்வம். அவரை எப்போதுமே மைண்ட்ல தான் பிறந்ததுல இருந்தே வச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நண்பர் மாதிரி அவரு. சரிங்களா? நான் அதனால
உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அவர் காத்து நிக்கணும்னு சொல்லிட்டு நான் அவரை வந்து வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வத்தோட எல்லாரும் நல்லா நீடூடி வாழ வேண்டும் என்பதுதான் அடியனின் விருப்பம், ஆசையும் கூட. சரிங்களா? இப்ப நம்ம நேரடியா வந்து காணொலியில போவோம். இன்று நம்ம பார்க்க போற காணொலியில பாத்தீங்கன்னா எதை பத்தினா கடுகு, வெந்தயம், சீரகம், பெருங்காயம் இத பத்தி தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இது நம்மளுக்கு எப்படியெல்லாம் வந்து உபயோகமா இருக்குதுன்றத பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல்நலம் சரியில்லை என்றால், நான் மருத்துவர் அல்ல. முதலில் தாங்கள் சென்று வர வேண்டிய இடம் வந்து மருத்துவர் தான், டாக்டர். அவரை போய் பாருங்க. அவர் கொடுக்குற மருந்தையும் வந்து எடுத்துக்கங்க. அது இல்லாம நம்ம வீட்டுல இருக்க உணவே நம்மளுக்கு எப்படி மருந்தா செயல்படுதுன்றது தான் இந்த காணொலியோட முக்கியத்துவமே. பாப்போமா? நேரடியா நம்ம காணொலி உள்ள போவோம். கடுகுக்கு போவோம். முதல்ல கடுகு சிறுத்தாலும் அதன் காரம் குறையாது என்பதற்கு இணங்க கடுகின் மருத்துவ குணங்களை பார்ப்போம். கடுகோட மருத்துவ குணங்களை பற்றி இப்போது பார்ப்போம். 1. தலைவலியில் ஒற்றை தலைவலி மிகவும் பயங்கரமாக தொல்லை கொடுக்கும். மைக்ரண்ட் அது சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி. அதற்கு கடுகு 20 கிராம் சிறிது தண்ணீர் விட்டு அரைத்து நெற்றியில் வலியுள்ள பக்கம் தடவி வர ஒற்றை தலைவலி நீங்கிவிடும். பாருங்க, ஒற்றை தலைவலி நிறைய பேருக்கு ஒற்றை தலைவலி ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொடுக்கும். தைலெல்லாம் தேய்ச்சி பார்ப்பாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, மாத்திரை எல்லாம் போடுவாங்க. அந்த நேரத்துக்கு கேட்கும், அப்புறமா வலிக்கும். ஸோ ஒற்றை தலைவலி உள்ளவங்க வந்து இந்த கடுகை இப்போ சொன்ன மாதிரி, தலையில் ஒற்றை தலைவலி மிகவும் பயங்கரமானது, தொல்லை கொடுக்கும். அதற்கு நீங்க என்ன பண்ணோம், மீண்டும் ஒரு முறை படிக்கின்றேன் உங்களுக்காக. அதற்கு கடுகு 20 கிராம் சிறிது தண்ணீர் விட்டு அரைத்து நெற்றியில் வலியுள்ள பக்கம் தடவி வர ஒற்றை தலைவலி நீங்கிவிடும். அதான் இந்த பக்கம் வலிக்குதுன்னா இந்த பக்கத்துல நல்லா அந்த கடுகை பேஸ்ட் மாதிரி பண்ணுங்க. ஒரு 20 கிராம் எடுத்து அப்படியே தடவி விட்டீங்கன்னா ஒற்றை தலைவலி நீங்குமா. முயற்சி பண்ணி பாருங்க. இரண்டாவதாக, நீர் கட்டிய பிரச்சனை பிசிஓடி ஆல் இன்சுலின் சர்க்கரை அளவு சுரப்பையும் குறைத்துவிடும். இதற்கு தீர்வாக தினமும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு பொடியை வெறும் தண்ணீர் அல்லது மோர் சூப்பில் சேர்த்து சாப்பிடலாம். இப்போ வந்து கடுகை பத்தி பார்த்துட்டோம். இப்போ வந்து அது மோர் சூப்ல போட்டு கொஞ்சம் கடுகு தூள் போட்டு நீங்க அப்படியே குடிக்கலாம். அதுதான் சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சீரகத்தோட மகத்துவத்தை பத்தி பார்ப்போங்களா? பண்டைய காலங்களில் அஞ்சரை பெட்டி என்ற சாதனம் சமையல் அறையில் இருக்கும். இப்போதாங்க நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. இது பண்டைய காலம்னு சொல்றாங்க. இப்போ அஞ்சரை பெட்டி இருக்கு, நிறைய பேர் வீட்டுல இருக்கு, எங்க வீட்லயும் இருக்கு, உங்க வீட்லயும் இருக்கும். இதில் கடுகு அடுத்து சீரகம் என்ற பொருள் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் உடலுக்கு உண்டாகும் இடர்பாடுகளை களைய வல்லது. சீர் பிளஸ் அகம் இஸ் ஈக்குவல் டு சீரகம். உடலை சீர் செய்து என்ற பண்டைய மனிதர் உணவே மருந்து என பயன் அடைந்துள்ளார்கள். அதாவது மீண்டும் இந்த வாக்கியத்தை படிப்போம். சீரு பிளஸ் அகம் சீரகம். சீர் செய்து, அதாவது உடலை சீர் செய்து என்றே பண்டைய மனிதர் உணவே மருந்து என பயன் அடைந்துள்ளார்கள். இன்றும் சமையலில் இதனை சேர்க்காதவர்கள் இல்லை என்றே சொல்லலாம். இது உடலுக்கு குளிர்ச்சியை தூண்டும். சீரகத்தை உலர்த்தி பொடித்து 1 கிராம் அளவு எடுத்து தேன் அல்லது பாலில் காலை மாலை சாப்பிட்டு வர பித்தம், வாயு சரியாக, கழிச்சல், உதிரச்சிக்கல் போன்றவற்றையும் சீராக்குகிறது. சீர்க்குகிறதுன்னு ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. சீராக்குகிறது.
கேரள நண்பர்களைப் போல சீரக தண்ணீரை அவ்வப்போது சேர்த்தால் இரத்த கொதிப்பு என்ற நோயே நெருங்காது. பாருங்க, ரத்த கொதிப்பு என்ற நோயே நெருங்காத. நிறைய பேருக்கு ரத்த கொதிப்பு படபடப்புலாம் இருக்கு. இந்த சீரக தண்ணியை குடிங்க நல்லா. சீரகத்தை அவசியம் நீங்க எல்லாம் உணவுல சேர்த்துக்கணும். அது இல்லாம நீங்க இந்த மாதிரி சாப்பிடலாம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு மூலிகை, எல்லாமே மூலிகை தான், சரிங்களா? வெந்தயம். வெந்தயத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க. நமது உடம்பிற்கு தினசரி கிட்டத்தட்ட 22 கிராம் நார்ச்சத்து தேவை. வெந்தயம் சைவ உணவுகளில் நார்ச்சத்து கொண்ட பொருள். கரையும் நாற்பொருள்தான் இதயத்தில் கொழுப்பு படியாத தன்மை தரும். கரையாத நாற்பொருளே மலச்சிக்கலை நீக்குவதுடன் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். சாம்பார், இட்லி, ரசம் என அத்தனை உணவிலும் வெந்தயம் சேர்ப்பது நல்லது. அளவுக்கு அதிகமானால் கசப்பு தன்மையும் ஏற்படும். நீரிழிவு, இரத்த கொதிப்பு, மாரடைப்பு ஆகிய 3 நோய்க்கும் ஒரு மருந்தாகும் வெந்தயம். வெந்தயக்கீரை நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்லது. பாருங்க, மாரடைப்பெல்லாம் குணமாவதாங்க. நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வருது. இந்த வெந்தயத்தை சேர்த்துங்க, வெந்தயக்கீரையை சாப்பிடுங்க. இரண்டாவதாக, வெந்தயத்தை மோரில் ஊற வைத்து அரைத்து தலைக்கு தேய்த்து குளித்தால் முடி பளபளப்பாக இருப்பதுடன் கண்ணிற்கும் குளிர்ச்சியாக இருக்கும். மூன்றாவதாக, அரிசியுடன் சிறிது வெந்தயம் சேர்த்து பூண்டை தட்டி போட்டு கஞ்சி வைத்து குடித்தால் எளிதில் செரிக்கும். இளம் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்கும். வெந்தயம் அவ்வளவு முக்கியம் இருக்கு. மாரடைப்புல இருந்து, தாய்ப்பால் சுரக்கிறதுல இருந்து, மாரடைப்பு, ரத்த கொதிப்பு இதெல்லாம் வராதுன்னா இந்த வெந்தயம் அவ்வளவு முக்கியமான ஒரு மருந்துன்னு தான் சொல்லணும், சரிங்களா? அதனாலதான் நம்ம உணவுல இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். இப்ப நம்ம பார்க்க போற அற்புதமான இன்னொன்று பாத்தீங்கன்னா பெருங்காயம். பெருங்காயம் என்பது ஒரு வகை மரத்தின் பால். அதில் சில மாவு பொருட்களை கலந்துதான் பெருங்காயம் தயாரிக்கிறார்கள். நல்ல பெருங்காயம் உள்ள டப்பா கூட மனம் வீசும் என்பதால் கூட கடலில் கரைத்த பெருங்காயம் என பொருள் வந்திருக்கலாம். 1. 2 கிராம் பெருங்காயத்தை 10 மில்லி நல்லெண்ணெயில் காய்ச்சி வடித்து ஓரிரு துளிகள் காதில் விட காது வலி தீரும். இரண்டாவதாக, 1/2 கிராம் பொரித்த பெருங்காயத்தை பனை வெல்லத்தில் பொதித்து உண்டு வர வாத நோய், மண்டை நீரேற்றம், சன்னி, உதிரச்சிக்கல், கீழ்வாதம், வெறி நாய் கடி, வலிப்பு, கொண்டைக்கம்மல், சிரியாமை, பேதி, வயிற்றுப்பெருமல், வயிற்று வலி, குடல் நுண் புழுக்கள் ஆகியவை நீங்கும். அதுக்கு நீங்க வெறிநாய் கடிச்சிச்சுன்னா இதை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா ஒன்றும் போதாது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட்டுக்கோங்க, தடுப்பூசி. ஏன்னா இந்த வெறிநாய்க்கெல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம், உணவுல சேர்த்துக்கலாம். ஆனா முக்கியமானதா பாத்தீங்கன்னா வெறிநாயெல்லாம் ரேபிஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால நாய் கடிச்சிச்சுன்னா சும்மா நான் சுண்ணாம்பை தேய்ச்சிட்டு கழுவிட்டு போதாது. நாய் கடிச்சா உடனே நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இது புக்ல போட்டு இல்லை, இருந்தாலும் நான் சொல்றேன் உங்களுக்கு. நாய் கடிச்சதுன்னா என்ன பண்ணலாம், அந்த இடத்த நல்லா சோப் போட்டு நல்லா கழுவிட்டு சுத்தமா நேரடியா எந்த நேரமா இருந்தாலும் சரி, நைட்ல கடிச்சா கூட சரி, நேரடியா நீங்க போக வேண்டியது மருத்துவமனைக்கு போயிட்டு, சார் இந்த மாதிரி நாய் கடிச்சிச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லி நீங்க கழுவிட்டு, ஏன்னா அங்க வேற எதையும் தடவிட்டுலாம் போவாதீங்க. நல்லா சுத்தமா கழுவிட்டு நேரா நீங்க டாக்டர் கிட்ட போயிடுங்க, சரிங்களா?
மக்களே. அது இல்லாம இதுல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த சீரகத்துக்கு அதுல ஒண்ணு சொல்லியிருக்கோம். தேன் கலந்துன்னு நம்ம சொல்லியிருக்கோம். தேன் என்ற வார்த்தை வரும்போதெல்லாம் எனக்கு இந்த ஞாபகம் வந்துடும். இந்த தேனை வந்து நீங்க வெளியில தேனே தேனே அப்படின்னு சொல்லி வித்துட்டு போவாங்க பாருங்க, ஹனி. அவங்க கிட்ட வாங்காதீங்க. ஏன்னா அவங்க வியாபாரத்தை நான் கெடுக்க விரும்பல. அவங்க வந்து எப்படி எங்க இருந்து இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. அதாவது தேன் வந்து எங்க இருந்து அவங்க செஞ்சிருக்காங்க, எப்படி செஞ்சிருக்காங்க, எப்ப செஞ்சாங்க அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது. இதனால வந்து ரொம்ப பெரிய ஆபத்து. தேன் வந்து உடம்புக்கு வந்து அவ்வளவு நல்லது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தும் இருக்கு. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கு ஒரு 8 வயசோ 10 வயசுக்குள்ள இருக்கும் ஒரு பையனுக்கு நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவனுக்கு வந்து மூச்சு பேச்சு இல்லாம ஆயிட்டான். என்னன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போய் பார்த்தா கடைசியா என்ன சாப்பிட்டான்னு பார்த்தா தேனு. ஸோ அதுல ஆவற அந்த விஷம் அது என்ன ஆயிடுச்சு, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து மருந்தே இல்லை. டாக்டருங்க வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு 3 நாளோ 4 நாளோ கஷ்டப்பட்டு அவன் வந்து உயிரை வந்து பல பல விதமான மருந்துகள் கொடுத்து அவரை வந்து காப்பாத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, தேன் வந்து ரொம்ப அவசியம்தான். அதே நேரத்துல அந்த தேன் நீங்க எங்க இருந்து வாங்குறீங்க, அது எப்ப தயாரிச்சாங்க, யார் தயாரிச்சாங்க, எக்ஸ்பைரி டேட், அதாவது எப்போ காலாவதி ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு டேட் போட்டிருப்பாங்க. மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த காதி கிராஃப்ட், காதி கிராமோதய பவன் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஷாப்லயும் போயிட்டு நீங்க நம்பிக்கையா வாங்கலாம். ஏன்னா அவங்களாம் அந்த லேப் டெஸ்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அதை வந்து விற்பனைக்கே வரும். ரொம்ப பெரிய சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கலாம். அதாவது நம்பகத்தன்மையா நம்பிக்கையான ஒரு இடத்துல போயிட்டு நீங்க வாங்கணும், அவ்வளவுதான். அதுல டேட்டு, மேனுஃபேக்சர் டேட்டு, கம்பெனி அது அது எல்லாமே போட்டிருப்பாங்க. நீங்க அதை போய் தாராளமா நீங்க வாங்கலாம். தேனை வந்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில மருந்துங்களை நீங்களே தயாரிச்சு நீங்களே சாப்பிடும் போதும் சரி, அப்படியே தேனை சுடு தண்ணியில போட்டு கலக்கி குடிக்கும் போதும் சரி, பல விதத்துல வந்து தேன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அருமருந்தா உங்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும். அதனால தேன் வந்து ரொம்ப அற்புதமானது. அந்த தேனை நீங்க எங்க வாங்குறீங்கன்றதுதான், எக்ஸ்கியூஸ் மீ, முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு தான் இதை வந்து இந்த தேன் வரும் போதெல்லாம் எனக்கு இது ஞாபகம் வந்தது. இந்த பையன் அப்போ போய் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இதோட வந்து இந்த காணொலியை வந்து முடிச்சுப்போம். இன்னும் நிறைய இருக்கு, நிறைய மூலிகைகள், நிறைய பழ வகைகள், நிறைய அன்றாடம் நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்கள்லாம் நிறைய இருக்கு. இன்னும் பேச வேண்டியதுன்னா நிறைய காணொலி. அது எல்லாத்தையும் வந்து இந்த ஒரே காணொலியில போட்டால் பெருசாயிடும். அதுக்கப்புறமா நீங்கெல்லாம் வந்து அதை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா வந்து தள்ளி கிள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. அதனால அடுத்த காணொலியில் அதெல்லாம் நம்ம சேர்த்துப்போம். அதனால வந்து இத்துடன் வந்து உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ரவி யோகரத்னா. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வத்தோட நீங்க அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது அடியனின் ஆசை. சரிங்களா? நம்ம அடுத்த காணொலியில மீண்டும் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ரவி யோகரத்னா. நன்றி, வணக்கம்.